ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது எல்லா விதமான டிஃபன் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் சாதத்து கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். சிம்பிளாக செஞ்சிடலாம். இது யார் வேணாலும் செய்ய முடிய அளவுக்கு தான் இருக்கும். வீட்டில் எந்த காயும் இல்லாதப்ப இந்த மாதிரி செய்யும்போது சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மைதா மாவில் சுட்ட நான் கூட வந்து வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தக்காளி குருமா செய்கிறதுக்கு வந்து நம்ம அரை மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி எடுத்துக்கிறதா எடுத்துக்கோங்க. சின்ன பட்டை வந்து நம்ம சின்ன துண்டு அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஸ்டார் பூ எடுத்து வச்சுருக்கோம். 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஏலக்காய் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஏலக்காயாக இருந்தால் 1 எடுத்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 8 முந்திரி பயிர் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் முந்திரி பயிர் வேணும்னா ஆட் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா பொட்டுக்கல்ல இருந்ததுன்னா பொட்டுக்கல்லையை ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்பூன் வந்து டீஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா எடுத்துருக்கோம். ஒரு டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 தக்காளி வந்து நம்ம பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். சேர்த்து எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட வந்து மசாலா பொருட்களையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக மிளகாத்தூள் தனியாகவும் மல்லித்தூள் தனியாக இருந்தால் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1.5 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஒன்றா இருக்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். அதேமாரி கலருக்காக வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக அரைக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிப்புக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் வந்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகத்தை நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம சேர்த்த பெருஞ்சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தக்காளி எல்லாத்தையும் பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்கும்போது இதோட சேர்ந்து அதுவும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுவோம். நடுவில் ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இஞ்சி பூண்டு வாசனை, தக்காளியோடைய பச்சை வாசனை எல்லாம் போக நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வருதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய குருமா எந்த அளவுக்கு வேணுமோ, தக்காளி குருமா அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. நான் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிங்க உப்பு.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாம் போதுமான அளவாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. எது கம்மியாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த குருமாவை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் சுண்டி வரணும். அந்த எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வச்சு எடுக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. தக்காளி தொக்கு வந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இது சரியான பதமாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் எந்த காய் எதுவும் இல்லாதப்ப இந்த மாதிரி செய்யும்போது இது எல்லாத சாதத்து கூட போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான் கூட எல்லாத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப இது பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.